அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஐபோவன். நீங்கள் இணைந்திருப்பது ஐஎம்ஓ வலைத்தளத்தினூடாக நம்பர் 1 அல்-ஹுதாவின் முதல் தர இரவு 10 மணி பிரதான செய்திகள். இச்செய்தியை தொகுத்து வழங்கும் நான் பிரின்சஸ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ரஸ்மியா டீச்சரின் பொது அறிவு வினா விடை சிறப்பாக நடந்து முடிந்தது. புதிய நிகழ்ச்சி ஒருங்கமைப்பாளர் தெரிவு. ரிப்னாஸ் தலைவர் கிண்ண சாதனை. அபு உமர் மௌலவியின் சிறப்பான பயான் தொகுப்புகள். சங்கீத போட்டியில் தவறி விழுந்த மாணவர்கள் வைத்தியசாலையில். இஸ்லாமிய வினாவிடையில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வைப்பு. தேடி மேனேஜர் பட்களை தேடித்தருமாறு போலீசில் முறையீடு. அல்-ஹுதாவின் 2ஆம் தலைவர் முச்சக்கர வண்டிகளை குறைந்த விலையில் விற்பனை. செய்தியாளர் பிரின்சஸுக்கு கொலை மிரட்டல். அல்-ஹுதா உறவுகளிடம் புராணம் பாடிய நிஸ்மி தலைவர். அல்-ஹுதாவில் தலைவியை தீர்மானிக்க தேர்தல் நடத்த தீர்மானம். இத்துடன் விரிவான செய்திகள். ரஸ்மியா டீச்சரின் பொது அறிவு வினாவிடை நிகழ்ச்சி நல்ல முறையிலும் மாணவர்களுக்கு அறிவினை பெற்றுக் கொடுக்கும் வகையிலும் மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது. இதில் வெற்றி பெற்றவருக்கான சான்றிதழும் வழங்கி வைக்கப்பட்டது தலைவர்களினூடாக. தொடர்ந்தும் அல்-ஹுதா டிவியில் புதிய நிகழ்ச்சி ஒருங்கமைப்பாளராக ரஸ்மியா டீச்சர் தெரிவாகியுள்ளார். இவர்களுக்கு அல்-ஹுதாவின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும். அல்-ஹுதாவின் தலைவர் மட்டுமில்லாது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் ரிப்னாஸ் தலைவர் அவர்கள் கூறியுள்ளார். என்னடா சோமித வியூ தமிழ் ப்ரோ, இப்ப பாருங்கடா நான் களமிறங்குகிறேன் என்று. உலகில் அதிகமாக, அதாவது 24 மணி நேரமும் உணவுகளை சாப்பிட்டு நான் உலகையை வலம் வருவேன் என்று கூறி 720 மணித்தியாலங்கள் ஒரு செகண்டுக்கு மிஸ் பண்ணாமல் உணவுகளை சாப்பிட்டு 1 மாத காலமாக அவர் சாப்பிடுவதை நிறுத்தவில்லை. அவர் உலக கிண்ண சாதனை படைத்துள்ளார். வாழ்த்து கூறிய ஜனாதிபதி அவரை அவர் இல்லத்திற்கு சென்று பார்வையிட்டுள்ளார். அபு உமர் மௌலவியின் ஒவ்வொரு நாளும் நடாத்தப்படும் பயான் தொகுப்பு மிகவும் சிறப்பாகவும் மக்களின் மனதை கவர்ந்த வகையிலும் அவர்களின் சொற்பொழிவு அவ்வளவு பொறுமையும் நிதானமும் காணப்படும். இதை பார்வையிட 40க்கு அதிகமானோர் வருகின்றனர். அவர்களின் ஆதரவினையும் தெரிவிக்கின்றனர் மௌலவிக்கு. இத்துடன் விளம்பரத்திற்கு பின் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. சங்கீத கதிரை போட்டியில் தவறி விழுந்த மாணவர்கள் 4 பேர் காயத்திற்குள்ளாகி வைத்தியசாலையில் காணப்படுகின்றனர். இதற்கு பொறுப்புதாரியான அல்-ஹுதாவின் தலைவர்கள் மீது அம்மாணவர்களின் பெற்றோர்கள் முறையீடு செய்து அவர்கள் தற்போது போலீஸ் நிலையத்தில் இருப்பதாக நமது தொகுப்பாளி ரியா மரியம் கூறியுள்ளார். அவர்களின் தாயார் தலைவர்கள் மேல் வழக்கு தொடர்வதாகவும் கூறியுள்ளார். கேடி மேனேஜரின் பட்களை தேடி தருமாறு போலீசில் முறைப்பாடு. அதனை கேட்டு ஆச்சரியம் அடைந்த போலீசார் இரத்த அமுக்கம் காரணமாக வைத்தியசாலையில். பட்கள் விழுவதற்கு எல்லாம் காரணமாக இருந்த ரிப்னாஸ் உணவகத்தை மூடுமாறும் சிவில் வைக்குமாறும் கூறியுள்ளார். பொறி உருண்டை என்று பட்களை சேர்த்து சாப்பிட்டுள்ளார் என வைத்தியர்கள் அறிவிப்பு.
அல்ஹுதாவின் தலைவர் RSRS முச்சக்கர வண்டி நிறுவனத்தில் குறைந்த விலை கழிவு என்பதால் அல்ஹுதாவில் உள்ள வியாபாரிகள் முச்சக்கர வண்டிகளை வாங்கியுள்ளனர். இதில் பார்வையாளர்களும் வாங்கியுள்ளனர். இதனால் RSRS நிறுவனம் பொய்களை கூறி அவரின் முச்சக்கர வண்டிகளை விற்று இப்போது RSRS நிறுவனத்தின் தலைவர் தலைவர் தலைமறைவு. அல்ஹுதாவின் செய்தியாளர் பிரின்சஸுக்கு கொலை மிரட்டல். விடுவித்த நபர்களை போலீசார் தேடிக்கொண்டு வருகின்றார்கள். அவர் செய்தியை வாசிக்காமல் நிறுத்த கூறியே மிரட்டல். தொடர்ந்து அல்ஹுதாவின் வடை வியாபாரியை நேரில் அழைத்து ஜனாதிபதி சான்றிதழும் பரிசும் வழங்கியுள்ளார். அவரின் வடை விற்கும் முறை இலட்சக்கணக்கில் அவருக்கு ரசிகர்கள் குவிப்பு. அவரை எல்லா தொலைக்காட்சியும் எனக்கு ஒரு விளம்பரம் தருமாறு கூறி அவர்கள் ஓய்வு எடுக்க கூட நேரமில்லாமல் விளம்பரம் செய்து வருகின்றார்கள். இதற்கு காரணம் அல்ஹுதாவே ஆகும். இன்றைய நாளுக்கான பிரேக்கிங் நியூஸ். அல்ஹுதாவின் தலைவர் நிஸ்மி அவர்கள் திடீரென அல்ஹுதாவில் தலைவி வேண்டுமென்று தேர்தல் நடத்த தீர்மானம் நேற்றைய விசேட கலந்துரையாடலிலே கூறியுள்ளார். இதனால் இதில் போட்டியிடுவதற்கு விண்ணப்பித்துள்ளவர்கள் ரஸ்மியா, நௌஃபியா, AR ஹனா, பிரின்சஸ் ஃபரீனா என்பவர்களே ஆகும். ரஸ்மியா அவரின் புகைப்படத்திலும், நௌபியா சிரிப்பிலும், AR ஹனா ஓதுவது மூலமும், பிரின்சஸ் செய்தி வாசிப்பதிலும், ஃபரீனா கீரை விற்பதையும் இவர்களுக்கான சின்னமாக தலைவர் நிஸ்மி கூறியுள்ளார். தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி நடைபெறும் என்றும் கூறியுள்ளார். இதில் வெல்லப்போவது யாரு? இத்துடன் நம்பர் 1 அல்ஹுதாவின் இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன. அடுத்த செய்தியை தொகுத்து வழங்கும் வரை விடைபெறும் நான் பிரின்சஸ்.